பீட்டா ஆதரவாளர் மாதவன் படத்துக்கு சிக்கல். பிரேமம்ன்ற ஒரே ஒரு மலையாள படத்தின் மூலம் அதிகபட்ச புகழ பெற்றவங்க சாய் பல்லவி. அந்த படத்தை தொடர்ந்து கலின்ற மலையாள படத்துல நடிச்சாங்க. பிரேமம் படம் வெளியானதுமே கோடம்பாக்கத்துல இருந்து பல அழைப்புகள் போனது சாய் பல்லவிக்கு. கார்த்தியை வச்சு மணிரத்னம் இயக்கிட்டு வரும் காற்று வெளியிடை படத்தோட கதாநாயகியா நடிக்கவும் சாய் பல்லவிக்கு அழைப்பு வந்தது. ஜார்ஜியாவில் மருத்துவம் படிக்கிறத காரணம் காட்டி வந்த படங்களை எல்லாம் நிராகரிச்சாங்க. இந்த நிலையில இப்போ பிதான்ற தெலுங்கு படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. தமிழ்ல மணிரத்னம் மாதிரி மிகப்பெரிய இயக்குநர்களோட படங்கள்ல நடிக்கிறதுக்கே சாய் பல்லவி அநியாயத்துக்கு பந்தா பண்றாங்கன்ற தகவல் பரவுனதை அடுத்து இதுவரைக்கும் எந்த படத்துலயும் சாய் பல்லவியை யாரும் கமிட் பண்ணாம இருந்தாங்க. இந்த நிலையில தமிழ்ல மாதவனோட ஒரு படத்துல நடிக்க சாய் பல்லவியை கமிட் பண்ணியிருக்காங்க. துல்கர் சல்மான் பார்வதி நடிப்புல மலையாளத்துல வெளியாகி வெற்றி பெற்ற சார்லி படத்துல தான் நடிக்கிறாங்க சாய் பல்லவி. இந்த படத்தை தமிழ்ல ரீமேக் செஞ்சு இயக்குறவர் ஏஎல் விஜய். இந்த படத்துல மாதவன் ஹீரோ. பீட்டாவோட முக்கிய ஆதரவாளர்கள்ல மாதவனும் ஒருத்தர். பீட்டாவை தடை செய்கின்ற கோஷம் வலுத்துட்டு வரும் இந்த நேரத்துல மாதவனை வச்சு படம் எடுக்கிறது பெரிய துணிச்சல்னாலும் இவர் படம் வெளியாகும் போது நிச்சயம் சிக்கல் உருவாகும்ன்ற பயமும் தயாரிப்பாளருக்கு ஏற்பட்டிருக்கிறதா கோலிவுட்ல பரவலா பேச்சு அடிப்படுது.